இறைவன் பாதம் சென்றவர். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. டோக்கியோ நகரத்தில் ஒரு பணியாக சென்றிருந்தேன். அங்கே தகவல் வந்து அவசரமாக திரும்பினேன். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஐயோ இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு. பழனிவேல்ராஜனுக்கான ஒரு இமேஜ் வந்து வெளியில ஒன்று வந்திருக்கும்ல, அந்த இமேஜுக்கும் இன்னைக்கு கீழே கிரவுண்ட்ல வந்து ஆப்போசிஷன் கேண்டிடேட்டா பாக்குறதுக்குமான இமேஜ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இல்ல அந்த இமேஜ் ஃபுல்லா உடஞ்சிருச்சுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. அவர் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பிம்பமா தான் எனக்கு தோன்றாரு. அவரோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியில தெரியாம தன் பிம்பத்தை முகமுடிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தார். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அறியாமைன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சூடாகிருச்சு. அறியாமைன்னு என்ன கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதா நான் பேசுறேன். ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட தெரியும். அதுக்கு வேற கவுண்டர் கொடுத்துருக்காரு அவரு. வந்து கண்ணு வந்து இருந்தா குழந்தையும் பார்த்துடலாம், குரங்கு கூட பார்த்துரும், கண்ணாடி இருந்தா போகலாம், ஆனா பின்னாடி அறிவு இருக்கணும்ல அப்படின்னு. அப்படி அறிவு இருந்தால் ஏன் 2 வருஷம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த போஸ்ட்லேருந்து அவரோட முதலமைச்சர் அவரை தூக்குனார்? இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? அப்படி ஒரு அறிவாளியாக இருந்தால் ஐடி செக்ரட்டரியாக கட்சியில் இருந்தார். அந்த போஸ்ட்லேருந்து அவரை தூக்கி அவரோட ஜூனியருக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்படி பெரிய அறிவாளியாக இருந்தா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி அறிவாளியாக இருந்தால் இது வரைக்கும் மதுரைக்கு என்ன சாதிச்சிருக்காரு? அப்படி அறிவாளியாக இருந்தால் கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி வந்து தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காரு 5 வருஷத்தில். அந்த பிகினிங் ஸ்டேஜ் 2 வருஷம் இவர் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி அறிவாளியாக இருந்தால் இதெல்லாம் ஏன் அவர் பண்ணல? அப்படி அறிவாளியாக இருந்தால் இவர் ஒர்க் பண்ண ஐடி கம்பெனி, அப்ராட்ல ஒர்க் பண்ண ஐடி கம்பெனிலாம் ஏன் இப்போ திவாலா இருக்கு? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. கேள்விகளை எனக்கும் அடுக்க தெரியும், ஏன்னா நானும் அரசியல்வாதி. இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு பாருங்க, அது சுக்குநூறா உடஞ்சிருச்சு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அவர் பேசுற வார்த்தைகள், அவர் என்ன வந்து பட்டப்பேர் வச்சு பேசுறது. உங்களுக்கு வந்து சினிமா சங்கி அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுத்து நல்லா இருக்குல்ல, சீனா சானா அப்படின்னு. நான் வச்சா எவ்வளவு பட்டப்பேர் வைக்கலாம்? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சினிமா சங்கிங்கிற இந்த இவர் வச்சுக்கிற பட்டப்பேர் எலெக்ஷன் வரைக்கும் இவர் வேணா கூவி கூவி சொல்லலாம், இவரை தவிர யாரும் சொல்ல. ஆனால் நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. ஆனா நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்றேன். சொல்லிருக்கல நக்கல்யா அவனுக்கு. சொல்ல மாட்டேன் இல்ல, எத்தனையோ பேர் வைப்பேன், எத்தனையோ பேர் வைக்கலாம். அதெல்லாம் எனக்கு என்னப்பா, நான் ஒரு பேரை வச்சுன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லா அந்த பேர் அவருக்கு நிலைக்கும். அப்படி வைக்க முடியும் என்னால. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதுல என்ன ஒரு பெரிய காமெடின்னா, அவர் பேசுற நிறைய உதாரணம் பண்ற சினிமா டயலாக்குகள் எல்லா விஷயமும் எழுதி கொடுக்குறவங்க அவரை மாட்டி வரதுக்காக பண்றாங்களா? முக்காவாசி ஏன் பட டயலாக் தான் அவர் ஸ்பீச்லயே வைக்கிறாங்க. அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இறங்கி வெட்டி குடுறா. சினிமா என்ன, நாங்க என்ன கள்ளக்கார சாராயம் காய்ச்சறோமா, கஞ்சா கடத்தி விக்கிறோமா, இல்ல கொலைன்னு பண்ணிட்டு இருக்கோமா? எதுங்க யாரை சொல்றீங்க நீங்க? நான் யாரையும் சொல்ல, நீங்க யாராவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நிறைய பேர் படத்துல வருவாங்க. அப்படியா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. இவர் தான் வந்து சினிமாக்காரங்களாம் திட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நண்பர் பிரகாஷ் ராஜ் கூப்பிட்டு இன்டர்வியூ பிரச்சாரம் பண்ண வச்சுட்டு இருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்லை பொழுது, அது இல்லை, சமூக போராளி. ஆமா, சமூக போராளி. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அப்படி அவருக்கு செல்வாக்காக தான் மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். அவர் வந்து இவரை தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதியும் மதுரையில் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையை சொன்னேன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். நாளைய வந்து இவரோட சார்ந்த கட்சியின் தலைவராக பார்க்கப்படும் திரு மதிப்பிற்கு உதயநிதி அவர்களே இவருக்கு பிரச்சாரம் பண்ணாம சுத்தி இருக்கிற மற்ற ஏரியாலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. என்னோட இவர் எதிர்கட்சி வேறுபாடு வந்து எப்படின்னா வா இப்போ கிட்டத்தட்ட அதான் எடப்பாடியார் சொன்ன மாதிரி தான் வா ஏரியாவுக்கு வாங்குறாரு. நானும் ஓகே அமைதியாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ் மாமையா. ஏன்னா அவர் எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, எங்களுக்கு 100 கவுண்டர் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க ஈஸியா. அதாவது ஒரு பயங்கர சவாலான ஒரு ஸ்பீச்சா இல்லை, அவர் பேசுற ஒவ்வொரு வரைக்கும் என்னால் 100 கவுண்டர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க எழுதி கொடுக்குறாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிடிஆர் மேல என்ன அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு ஆன்டிகமன்சி அவர் மேல இருக்கா? இப்போ நீங்க மதுரை ஏரியா சுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வாரமா அவசரமா குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. முக்கியமான தெரு, மேலவாசி வீதி மாதிரி முக்கியமான தெரு, சச்ச இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரீட், அவ்வளோ வியாபார தலங்கள் இருக்கிற ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. நான் அதை பத்தி பேசுறேன், அடுத்த நாள் காலையில் அவசரம் ஸ்ட்ரீட் லைட் மாட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன கேக்குறா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.